எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நாளைக்கு வீக்கெண்ட். இந்த குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் லீவு, ஜாலியாக வந்து விளையாடலாம், தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வீக்கெண்ட், நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான ரெசிபி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சுரக்காய் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அது வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வணக்கிட்டு, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவும் இதிலே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வணக்கி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி அதில் வந்து தேங்காய் பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் செஞ்சுருந்தேன். நேற்று இங்கே ஈரோட்டில் பயங்கர மழை. உங்கள் ஊரில் எப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நேற்று என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. சரி, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து தக்காளி தொக்கு வந்து 1 வீக்குக்கு தேவையானதை நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து நைட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கெலாம் டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுப்பேன். வெண்பா இன்றைக்கி வந்து எனக்கு அதில் தான் சாப்பாடு வேணும்னு கேட்டாங்கன்னு நான் அதில் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தேன். நல்லா வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ரைஸு, நான் செஞ்சுருந்த குழம்பே வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பாப்பாவும் என் கூட ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருந்தனால அவங்களுக்கும் டிஃபன் பேக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் தக்காளி தொக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் கூட ஆஃபீஸ் வந்தாலும் எந்த குறும்பும் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எழுதுவாங்க. அப்புறம் இங்கே விளையாடுறதுக்கு குட்டீஸ் இருக்கிறனால கொஞ்சம் செட் ஆகிக்கிட்டு அமைதியாக இருந்துப்பாங்க. ஓகே பாய். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.